நீங்கள் லைட்ஸ் மாட்டுறீங்க, இல்லை பெரிய ஊஃபர் செட்டு போடுறீங்க, இல்லாட்டினா ஏசியே வந்து இதில் கன்வெர்ட் பண்ணுறீங்கனாலும் இந்த ஆல்டர்னேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுறதோ இல்லாட்டினா வேகமாக வந்து அடி வாங்குறதோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சேஃபாகவே இருக்கும். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து இப்போ டீசல் இன்ஜினில் வந்து இந்த டேப்பட்டு யூஸ் பண்ணுறப்ப கீழே சிம் கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லாஷ் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த வால்வ் கிளியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அந்த வால்வோட தேய்மானம் இருக்குல்ல, இதெல்லாம் கம்மி பண்ணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த 2.5 லிட்டர் இன்ஜின் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 80 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 220 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட. ஸோ இந்த கெப்பாசிட்டிக்கு நீங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட கிளச்சுன்னு பார்த்தோம்னா 280 mm கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஹில்ஸ் போகிறீங்க, நான் அரைச்சி ஓட்டுவேன் அப்படின்னாலும் இதோட திக்னஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கனால ஸோ அந்த வியரை வந்து இது ஈஸியாக தாங்கிடும். அது போக இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி கேட்பீங்க.